Hi students, welcome to ICAN Max. இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம்னா 10th CBSE Max exercise 2.4ல nature of roots அப்படின்ற கான்செப்ட் சம்பந்தமா ஒரு क्वेश्चन பார்க்க போறோம். வாங்க. நம்மளுடைய ப்ரீவியஸ் கிளாஸ்ல என்ன பார்த்தோம்னா நேச்சர் ஆஃப் ரூட்ஸ் அப்படின்ற ஒரு டாபிக் பார்த்தோம். அதை பேஸ் பண்ண சம் தான் இது. கொஸ்டின் நம்பர் 2ல ரெண்டு சப்டிவிஷன் இருக்கு, ஒன்னொன்னா பார்ப்போம். ஃபைண்ட் த வேல்யூஸ் ஆஃப் கே. கேயோட வேல்யூ கேட்டிருக்காங்க. if the given quadratic equation have two equal roots கொடுத்துட்டாங்க. நமக்கு நேச்சர் ஆஃப் ரூட்ஸ்ல மூணு கண்டிஷன் இருக்கு. ரூட்ஸ் ஆர் ரியல் அண்ட் டிஸ்டிங்ஸ், ரூட்ஸ் ஆர் ரியல் அண்ட் ஈக்குவல், நோ ரியல் ரூட்ஸ். அப்ப இங்க என்ன கொடுக்குறாங்கன்னா இந்த ஈக்குவேஷன் ஈக்குவல் ரூட்ஸ் இருக்குன்னு கொடுத்துட்டாங்க. இதுதான் நமக்கு தேவையான இந்த கண்டிஷனை யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த அன்னோன் வேல்யூ கேயை பார்க்க போறோம். ஓகே, இப்போ கிவன் ஈக்குவேஷனை கம்பேர் பண்றோம். ax ஸ்கொயர் பிளஸ் bx பிளஸ் c அப்படின்றது ஒரு ஜெனரல் குவாட்ரடிக் ஈக்குவேஷன். இதோட கம்பேர் பண்ணும்போது நம்ம ஏபிசி வேல்யூ சூஸ் பண்ணிக்கிறோம். a அப்படின்றது எக்ஸ் ஸ்கொயரோடைய கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்கு, 2 இருக்கு. b அப்படின்றது எக்ஸோட கோஎஃபிஷியன்ட், எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் k இருக்கு. அடுத்து சி அப்படின்றது கான்ஸ்டன்ட் டேர்ம் என்ன இருக்கு, 3 இருக்கு. அப்ப நமக்கு தேவையான ஏபிசி வேல்யூ பார்த்துக்கிட்டோம். என்ன கொடுத்துருக்காங்க இந்த கண்டிஷன்ல, the given equation has real roots, real and equal roots. so equal roots னா நமக்கு என்ன கண்டிஷன் பாருங்க, discriminant value b squared minus 4ac equal to 0. இதுதான் நமக்கு தேவையான கண்டிஷன். ஈக்குவல் ரூட்ஸ் கொடுத்தா என்ன அர்த்தம், டிஸ்கிரிமினன்ட் வேல்யூ ஈக்குவல் டு 0. இதுல அப்ளை பண்ணி தான் நமக்கு தேவையான அந்த கேயோட வேல்யூ பார்க்க போறோம். இப்ப பியோட வேல்யூ என்னன்னு பாருங்க, கே ஸ்கொயர் மைனஸ் 4 இன்ட்டு ஏயோட வேல்யூ என்ன 2, சியோட வேல்யூ என்ன 3 ஈக்குவல் டு 0. இப்போ கே ஸ்கொயர் 4 2s are 8, 8 3s are 24 ஈக்குவல் டு 0. இப்போ கே ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு இந்த மைனஸ் 24 என்ன ரைட்ல வரும்போது பிளஸ் 24 மாறிடும். அப்ப கே ஸ்கொயர்டு வேல்யூ என்ன, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 24. இப்ப கே ஸ்கொயர் என்ன வரப்போகுது பாருங்க, சரி கேயோட வேல்யூ என்னது, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 24. கே ஸ்கொயர்டு தான் 24. அப்ப கேயோட வேல்யூ என்ன, ரூட் ஆஃப் 24. இது நம்ம எப்படி ஸ்பிளிட் பண்ணிக்கலாம், 4 6 are 24, 4 6 are 24. இப்போ ஃபைனலா கேவோட வேல்யூ என்ன, இந்த ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 என்ன வந்துடும், 2 வெளியில வந்துடும். என்ன இருக்கு, ரூட் 6 இருக்கு. ஃபைனல் நமக்கு என்ன ஆன்சர், பிளஸ் ஆர் மைனஸ் 2 ரூட் 6. இதுதான் நமக்கு தேவையான கேயோட வேல்யூ. ஓகே, ஈக்குவல் ரூட்ஸ் கொடுத்ததுனால டிஸ்கிரிமினன்ட் வேல்யூ ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துட்டு கிவன் கொஸ்டின்ல இருந்து ஏபிசி வேல்யூ உள்ள அப்ளை பண்ணா நமக்கு தேவையான கே கிடைச்சிடும். ஓகே, இதே மாதிரி தான் அடுத்த கொஸ்டின். இங்க நமக்கு இன்னும் ஈக்குவேஷனே கரெக்டா ஃபார்மேட்ல இல்ல. நம்ம ஈக்குவேஷனை முதல்ல ஃப்ரேம் பண்ணிக்கிடுவோம். மல்டிப்ளை வித் கேஎக்ஸ், kx into x kx square, kx into minus 2 minus 2kx plus 6 equal to 0. நம்ம இதோட கம்பேர் பண்ற போறோம், ஜெனரல் ஈக்குவேஷன் ax squared plus bx plus c equal to 0 ஓட கம்பேர் பண்ணோம்னா a ஓட வேல்யூ என்ன இருக்கு, k. a னா என்னது, x ஸ்கொயர் உடைய கோஎஃபிஷியன்ட். b ஓட வேல்யூ என்ன இருக்கு, x ஓட கோஎஃபிஷியன்ட் மைனஸ் 2k. அடுத்து கான்ஸ்டன்ட் டேர்ம் என்ன இருக்கு, 6 இருக்கு. क्वेश्चन என்ன கொடுக்கறாங்க, ஈக்குவேஷன் ஹஸ் 2 ஈக்குவல் ரூட்ஸ். அப்ப இந்த ஈக்குவேஷன் வந்து ஈக்குவல் ரூட்ஸா இருந்தா டிஸ்கிரிமினன்ட் என்ன இருக்கு, b ஸ்கொயர் மைனஸ் 4ac ஈக்குவல் டு 0. இதுதான் நம்மளோட கண்டிஷன். இந்த கண்டிஷன்ல வேல்யூஸ் அப்ளை பண்ண போறோம். b யோட வேல்யூ என்ன இருக்கு, மைனஸ் 2k ஸ்கொயர் மைனஸ் 4 இன்ட்டு ஏயோட வேல்யூ கே, சியோட வேல்யூ 6 ஈக்குவல் டு 0. இந்த இடத்துல நிறைய பேர் மிஸ்டேக் என்ன பண்றீங்கன்னா, இந்த மாதிரி 2 டிஜிட் வரும்போது ரெண்டையுமே ஸ்கொயர் பண்ணதுக்கு வந்து ஹோல் ஸ்கொயர்னு அர்த்தம். சில பேர் 2 மட்டும் ஸ்கொயர் பண்ணி கே அப்படியே போட்டுறீங்க. ஒரு சில பேர் 2 அப்படியே வச்சுட்டு கே மட்டும் ஸ்கொயர் பண்ணிடுறீங்க. ரெண்டுமே தப்பான மெத்தட். ஓகேவா, ஹோல் ரெண்டு நம்பர் வந்து ஹோல் ஸ்கொயர் வந்துட்டா இந்த 2 நம்பரையுமே நீங்க மல்டிப்ளை ஸ்கொயர் பண்ணணும். ஓகேவா, புரிஞ்சுக்கலாம். அப்ப இதுக்கான ஆன்சர் என்ன வரும் பாருங்க, மைனஸ் 2 ஸ்கொயர் பண்ணும்போது 4 மாறிடும், கேவை ஸ்கொயர் பண்ணும்போது கே ஸ்கொயர்டா மாறிடும். இங்க பாருங்க ஒரு மைனஸ் இருக்கு,
4 6 ஆர் 24k ஈக்குவல் டு 0. இப்ப ரெண்டு இடத்துலயும் நம்ம என்ன செய்ய போறோம், 4k காமனா எடுத்துக்குவோம். 4k ஸ்கொயர்ல 4k எடுத்தாச்சு, பேலன்ஸ் இங்க ஒரு k இருக்கும். இங்க என்ன இருக்கும், 4 6 ஆர் 24 இருக்குமா, 4 வெளியே எடுத்துட்டோம், k வெளியே எடுத்துட்டோம், அப்போ ஒரு 6 மட்டும் அங்க இருக்கும் ஈக்குவல் டு 0. இங்க ரெண்டு பாசிபிலிட்டி இருக்கு, ஒன்னு 4k 0வா இருக்கணும், ஆர் k மைனஸ் 6 ஈக்குவல் டு 0வா இருக்கணும். அப்ப அந்த ரெண்டு பாசிபிலிட்டியை சூஸ் பண்ணிக்கிறோம். 4k ஈக்குவல் டு 0 ஆர் k மைனஸ் 6 ஈக்குவல் டு 0. அப்ப இங்க என்ன வரும் பாருங்க, k is equal to இந்த 4 ரைட்ல மாறும்போது அதுவும் 0வா மாறிடும். k is equal to 0 or k is equal to இந்த minus 6 ரைட்ல மாறும்போது plus 6 மாறிடும். அப்ப என்ன இருக்க போகுது, k is equal to 0 or k is equal to 6.